எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வர நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கு 29ஆம் தேதி சதயம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 318 டிகிரியில் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதைக்கு வைத்தெரிச்சல்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், யாராலையும் நான் மேலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கிறது இல்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. 40 வயசு உங்களுக்கு ஆகுதுன்னா குறைந்தபட்சம் 20 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு. 60 வருஷம் ஆகுதுன்னா 40 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. அப்பேற்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் சாதகமா அல்லது பாதகமா? தனுசு ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் வக்கரத்தில் வந்த காலகட்டத்தில் பல பேருக்கு பொருளாதார ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இந்த தனுசு ராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட இந்த 4-5 மாத காலமாக அனுபவிச்சிருப்பாங்க. அது போதாதுன்னு தனுசு ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வேற போயிட்டார். வேலை வாய்ப்பிலையும் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். மாத கணக்காக இல்லைங்க, வருஷ கணக்காக செய்துக்கிட்டு இருந்த வேலையே இந்த 6 மாதத்திலிருந்து அந்த வேலையில் பலவிதமான தொந்தரவுகள் பட்டு வேலையை விட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏராளமாக கொடுத்துருந்துருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்து இந்த 6 மாத காலமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு சில பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் சாதகமாக இருக்குங்க. என்ன காரணம்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்துருப்பார். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில். இதனால தானுங்க பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார், அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் படுவதால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் கரெக்டாக உங்களுக்கு நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து 16வது நாளிலிருந்து உங்களுக்கு யோகமான தருணம் வரப்போகுதுங்க. தனுசு ராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வர நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சதிலிருந்து 16வது நாள், அந்த 16 நாள்லேருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏற்றத்தை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு தருணம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அதுக்கும் காரணம் என்னன்னா, தனுசு ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தானங்க புதன், தொழில் ஸ்தானாதிபதி. அப்போது நமக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு வருவாருங்க. அந்த தொழில் ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பார்க்கும். இந்த அடிப்படையில் நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். நிறைய படிச்சிருக்கிறேன் சார், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையலை, உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வு இல்லை சார், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணத்தில் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக சேரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
அந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதன் வக்கரத்தில் இருந்தாலும் 6வது பாவகத்தில் வக்கரம் அடைகிறது சாதகம் தானுங்க. 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் வக்கரம் அடைகிறது நமக்கு சிறப்பு தானுங்க. எப்படி இருந்தாலும் வர்ற நவம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். காசு பணம் கொடுத்துப்பட்டனுங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, நிச்சயமாக இந்த தருணத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். போகாத இடத்துக்கு போன பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன் பேர் வந்துருச்சு. 1000 இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக்கக்கூடிய தருணமாக வரப்போகுதுங்க இந்த சனி பகவான் வக்கர காலம். அதுபோக டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு யோகமான காலகட்டம் சொல்லியிருந்தனுங்க. திருமணம் ஆயிட்டு ஏன்டா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் தனுசு ராசியில் இருக்க தான் செய்கிறாங்க. திருமணம் நடக்கலையான்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, இந்த 6-7 மாத காலத்தில் மன வாழ்க்கையில் பல விதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்தாரே, அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறது மட்டும் இல்லாமல் காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய தருணமாக வரப்போகுதுங்க இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில். ஆக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய சாரத்துக்கு வராரு. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்துக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுதுங்க. அதுபோக தகிரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய தகிரிய ஸ்தானாதிபதி வக்கர நிலையிலிருந்து மீண்டு வரதுனால உங்களுடைய எண்ணம், சிந்தனை, துணிச்சல் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் 4 காசு பணம் போட்டு நஷ்டமாகி போச்சிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் லாபகரமாக சூழ்நிலை ஏற்பட்டுடும். போனது போனத்தானுங்க, ஆனாலும் வேறு ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு 4 காசு வரவு வந்துடும். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை பார்ப்பார். சூரிய பகவான் 11வது பாவகத்தில் இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஒரு வேலை வாய்ப்புகள், இப்படியெல்லாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக முக்கியமாக சுப விரய செலவுகள், நான் வீடு வாசல் வாங்கினேனுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இல்லை கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல, வீடு வாசல் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, செஞ்சுக்கிட முடியல, மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உருவாக்கிக்கிறதுக்குண்டான நல்ல தருணம் வரக்கூடிய நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் 4 மாதம் 14 நாள் இருக்க போகுது. வர்ற 2025வது வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக தானங்க இருக்க போகுது. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தருணத்தை இந்த சனி பகவான் செய்ய போகிறாருங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்கள் வரலாம். சரியா? இந்த பதிவு நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.